எடப்பாடியை பத்தி கேறீங்களா? அது வேலைக்காக வண்டிங்க, அது ட்ரம்ஸ் வாங்கி போச்சு, அதை பத்தி பேசாச்சு. நான் மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி செய்யறாங்க. அப்படி இல்லாத புருஷன் போட்டமே, செத்து போட்டமே. எங்களுக்கும் தான் கொடுக்க மாட்டாங்க. நான் போய் கேட்கறேன், கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்குலாம் உடம்பு வலிக்குது, கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படி ஏன் ஸ்கூல் பசங்க மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? பெரியவங்களே எங்களை மாதிரி வயசானவங்களே போக முடியலையாப்பா. நடக்குது தானே, நடக்குதா இல்லையா? நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை. இப்போ விஜய் வராரு, என் பசங்க எல்லாம் விஜய் ரசிக்கிறதா இருக்காங்க. அம்மா இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடுங்கன்றாங்க. சரி, அவங்களுக்கு போட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்க. உத்தரவு கிடையாது இந்த ஆட்சியில. தூக்கணும், இந்த ஆட்சியை தூக்கணும். ஹலோ மக்களே, வெல்கம் டு அஞ்சு மீடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வேளச்சேரியில தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க மக்கள்கிட்ட அரசியல் கருத்து கணிப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ 26 எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும், டிஎம்கே தான் வரணும். ஓகே, எதனால அப்படின்னு? அவர் நல்லது செய்யறாருங்க, எல்லாமே நாட்டுக்கு எந்த குறைபாடும் இல்லை, யாருக்குமே எந்த குறையும் இல்லை. லேடிஸுங்களுக்கு 1000 ரூபாய் வருது, இப்போ வந்த உடனே 2000 5000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு, எந்த குறையும் கிடையாது. இதுல வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போதுங்கிறதுனால லேப்டாப் தராங்க, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னே கொடுக்க வேண்டிய பேலன்ஸு அது இப்போ தராரு. அதெல்லாம் எந்த மாற்றங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, உறுதியா ஏற்கனவே பேலன்ஸ் தான் அது இப்போ தராங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த புதுசா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது வேலைக்கு ஆகாதுங்க, வேலைக்கு ஆகாது கட்சிங்க. சும்மா இது வரைக்கும் அப்புறம் எங்க போச்சு எங்க வந்ததே தெரியாது. ஆமா, இது ஒன்றும் உறுதி. நான் விஜயகாந்த் கூடவா எப்படி இருந்தாரு அவரு, அது சாவுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது, எங்க போனார் பாவம் அவரு. இப்ப அந்த பிரேமலதா இங்க வந்து சேர்ந்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் சும்மா ரவலர். அதை இப்பயே ஒரு 50 சீட்டு காலி, இதே மாதிரி போயினே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சும்மா இருக்காது. தெரியல, எல்லாரும் விஜய்ன்றாங்க, நான் சொல்ல முடியாது விஜய்னு. புதுசா வரணும்னா இப்போ புதுசா வரவங்க அவர் மேல நிறைய விமர்சனம் வந்திருக்கு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அது பார்த்து சிரிக்கிறாங்க. விஜய் பார்த்து 6 சிலிண்டர் எடுத்துருக்கீங்க, போர் நடக்குது, நீங்க என்னன்னா அவர் கொடுப்பாரு பழகுது. அவரு காசு இல்லைன்னா படம் நடிப்பாரு, சம்பாரிச்சு திருப்பியும் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சா அந்த மாதிரி செய்யலாம், செய்தா நல்லதுதான். படம் மடி நடிச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். அதாவது அந்த பணத்தை மக்களுக்கு. ஆமா, மக்களுக்கு. அவரு அந்த அரசியல்ல காசு பார்த்தோம்னா அவரு வந்து குடிய நிறுத்துறேன்றாரு, அது மெயின் காரணம். அது நிறுத்துறதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். அது நிறுத்திட்டாருன்னா எல்லா மக்களும் கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஒரே நேரத்துல இப்போ நம்ம மது கடைகளை மூடிட்டோம்னா நிறைய பேர் வந்து தூக்க மாட்டிக்கிறது, சூசைட் பண்றதுலாம் பண்ணிப்பாங்க. போறோம் நிறைய பேரு வீட்டுக்காரர் இல்லாம குழந்தைங்களை வச்சுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோ, நான் 3 குழந்தைங்க, வீட்டுக்காரு இன்னமும் வீட்டுக்காரர் இருக்கிறாரு. ஆனா இருந்தும் நான் இல்லாத மாதிரியாவே தான் வாழ்றேன். மது பழக்கத்தினால கொலை பண்றேன், கத்தியால குத்துவேன் அப்படின்னோடனே நான் பயந்துன்னு சின்னதுலயே, என் சின்ன பொண்ணு 4 வயசுலயே கூட்டின்னு போயிட்டேன். என் பையனுக்கு ஒரு 8 வயசு, பெரிய பொண்ணுக்கு 9 வயசு. அப்பயே கூட்டின்னு போய் நான் தான் இன்னி வரல வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு வீடு இல்லை. அந்த வீடியும் குடிக்காக வித்து சாப்பிட்டோம். இப்ப வீடு இல்லை. இப்ப வீடு இல்லாம அங்கங்க துணி எடுத்துன்னு தெரியும். அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே கரெக்டா இல்ல. ஆமா, கண்டிப்பா எவ்வளவு நடக்குதுண்ணா, இப்போ அங்கங்க ஒண்ணு நடக்குது. அது எதுவுமே வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. சரி, இனிமே புதுசா வரவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுத்து யாருன்னு சொல்ல முடியாதுல்லண்ணா. இப்ப விஜய் வராரு, என் பசங்க எல்லாம் விஜய் ரசிக்கிறதா இருக்காங்க. அம்மா இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடுங்கன்றாங்க. சரி, அவங்களுக்கு போட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னுட்டு. அதனால ஒரு இது யாரு அதான் நல்லதை செய்யறவங்க வந்தா நல்லாதான் இருக்கும். இவங்க அவங்களும் நாங்க சொல்ல முடியாது. நல்லதை செய்யணும். நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர்க்கிற மாதிரி ஆள் வந்தா நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய சின்ன பசங்க கையில வந்து போதை பொருள் நிறைய கிடைக்குது. ஆமா, நிறைய தப்பு விஷயங்கள் நடக்குது சொல்றாங்க. எப்படிமா நம்ம மாத்த முடியும்? இத நல்லதை செய்யறவங்க வந்தாதான் மாத்த முடியும். எப்படி நாம போய் யாரை என்ன கேட்க முடியும்? இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. நாம போய் நேரம் பார்த்தது கிடையாது. எல்லாம் பேசுறது சொல்றதுதான் நாம பாக்குறோம். ஊர்லயும் நடக்குது அப்படிதான். அதை திருத்தத்துக்கு நல்லவங்க வந்தாதான் முடியும். நாம போய் என்ன செய்ய முடியும்? யாரை போய் கேட்க முடியுமா? ஒன்ன கூட எதுவும் கேட்க முடியாது. நாங்க ஏதோ கேட்கற நாங்க சொல்றோம். ஆனா பிரச்சனை இருக்குதுதான் நாட்டுல. அதை திருத்தி செய்யறவங்க வந்தா நல்லாதான் இருக்கும். யாரு செஞ்சாலும் நல்லதுதான். நீயே வந்து செஞ்சாலும் நல்லதுதான். எங்களுக்கு நல்லது தானே செய்ய வர, அதுக்காக நீ வந்து செஞ்சாலும் நல்லதுதான். இவங்க செய்யணும் அவங்க செய்யணும் இல்ல. இப்ப அவங்களே செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும். செஞ்சா ஒரு பிரச்சனை இல்ல, செய்யணும். முன்னாடி சொல்றது இதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வருவா போல. எதனால அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது ஒண்ணுனா தான் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கருத்து. இல்ல, இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு சில பெண்கள் கூட தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தப்பான இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல
அது மக்களுங்க எதனா தப்பா யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தா சொல்லலாம் கூட. ஆனா வந்தா அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், இல்ல தரமா இருக்கும். வரணும், அவர் வந்தா நல்லா இருக்கும். விஜய் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவர் படம் எவ்வளவு பார்த்திருப்பாங்க? எம்ஜிஆர் படம் பார்த்திருப்பாங்களா, இல்ல விஜய் படம் எவ்வளவு பார்த்திருப்பாங்களா? எம்ஜிஆர் படத்துக்கு மேல அவர் கெத்து. அவர் படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுனா? துல்லாத மனம் துல்லும். அப்போ வந்து நீங்க அவரை வந்து ஒரு கட்சியோட தலைவரா பாக்குறீங்களா, இல்ல நீங்க அவர் வந்து ஒரு நடிகரா பாக்குறீங்களா? வரணும், வந்தா தரமா இருக்கும், வந்தா தரமா இருக்கும். விஜய் அவர்கள் வந்தாருனாக்கா ஒயின் ஷாப்லாம் இருக்க மாட்டேன், எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்றாரு. கர்மான் தண்ட கர்மானத்தை 3 நானா நல்லா இருக்கும். எவ்வளோ பேர் இல்ல சத்தியமா அந்த கும்பிடுற சாமி பொண்டாட்டிய கூட கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. கடை முன்னியே ஏண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிடும். கடை முன்னா கவர்மெண்ட்ன்ற மாதிரி காரி துப்பிடுவோம் அந்த கவர்மெண்ட்டை. கடை முன்னான்னு சத்தியமா அந்த சாமியே கையெடுத்து கும்பிடும். செத்து போன எவ்வளோ பேர் பொண்டாட்டியா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடும். அப்பா கடையை மூணியா, என் புண்ணியும் சந்தோஷமா இருக்குண்டா அப்படின்னு கண்டிப்பா சொல்லும். கடையை மூணுனா வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் நல்லவங்களோ அவங்க வரட்டும். இப்ப இதுல வந்து டப்புன்னு சொல்லிட்டீங்க. யாருன்னு ஒரு ஆனா உண்மையாலுமே யாருமே நல்லவங்களே கிடையாதுப்பா. வரும்போது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. வந்துக்கு அப்புறம் அவங்க வந்து இருக்கிற சுத்தி அவங்களதான் பாக்குறாங்க கண்டி எங்களை மாதிரி ஏழைங்களே பார்க்க மாட்டாங்களே. நாங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகுதியில எங்கேயுமே தண்ணி நிக்கல, எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நேத்து பேஞ்ச மழையில கூட இவ்வளவு இது வரைக்கும் தண்ணி இருந்தது. எப்ப பார்த்தாலும் சாகட தண்ணி ரொம்பி போகுது. ஒரே எங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த வழிதான் எல்லாமே போறாங்க வராங்க, யாருமே ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்களே. நாங்க போன எலெக்ஷன்ல உங்களுக்கு சொன்ன அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே யாரும் செய்யல. அந்த அந்த 1000 ரூபாய் விதவி பணம் கூட வரல எங்களுக்கு. அந்த குடும்ப தலைவர் பணமும் வரவே இல்லை. இப்ப வந்து இப்ப கலைஞர் வந்தா பாரு, அந்த 1000 ரூபாய் போடுற நேரம் அதுவும் எங்களுக்கு கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் குடி போதையில இறந்தது, அவர் தான் இறந்தாரு. தண்ணி சாட்டியா தான் குடிச்ச போதையிலே தான். அப்படி எல்லாம் இது மாதிரி ஒரு குடும்பம் தான் அழியுது. யாரு நல்லவங்க? எடப்பாடியை பத்திக்காரீங்களா? அது வேலைக்காக வண்டிங்க, அது ட்ரம்ஸ் வாங்கி போச்சு, அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏன் சொல்றேன்னா, இப்போ டிஎம்கே சைடு பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே சைடு கூட்டணிகள் வச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல்ல இருக்கவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சும்மா அவருக்கு சப்போர்ட், சைடு சப்போர்ட் அவருக்கோசம் வச்சுக்கிறாரு. அவங்க இல்லைன்னா இவர் கிடையாது, அதனால சப்போர்ட்டு. ஆமா, அதெல்லாம் சும்மா இருக்காது. பவர் டிஎம்கே தாங்க, அதிமுக கிடையாதுங்க. இப்ப இது வந்து இந்த எந்த தொகுதியில வருது? வேளச்சேரி தொகுதியில வருது. சோ இப்போ இந்த வேளச்சேரி தொகுதியில பார்த்தீங்கன்னா மக்களுக்கான உங்களுக்கான சலுகைகளும் சரி, அந்த ஊரு வந்து துப்புரவு பணிகள் சுத்தமா வச்சிருக்கிறது பண்ணிக்கிறாங்க, எந்த குறைபாடும் கிடையாதுங்க. எந்த டிஎம்கே ஆட்சியில வந்து எதுவுமே கிடையாது. நான் கட்சிக்காரன்னு பேசல, பொதுவாக பேசுறேன். எந்த குறையும் கிடையாதுங்க. தண்ணி அதுக்கு முன்னாடி தண்ணி நிற்கும், இங்க எங்கேயும் தண்ணி நிற்கிறதே கிடையாது. கிளியரா காவாலாம் கரெக்டா பண்ணிட்டாங்க, எல்லாம் கிளியரா போயிடுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கொள்கைகளும் அப்புறம் அந்த வாக்குறுதிகளும் அந்த எது அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு தரேன்னு சொன்னாங்க பாருங்க, அது நம்ம நம்பலாம். அது எப்படி சரி அதை பார்த்துட்டாக்கா நமக்கு, ஏன்னா நான் 2 பொண்ணு இருக்கிறதுனால எனக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே அது மாதிரி ஒரு பாதுகாப்பு தான் வேணும். இப்ப இந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப நிறைய பாதிப்புப்பட்டிருக்காங்க. சரி இப்ப அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு மாற்றம் பார்க்கலாம். இது எந்த தொகுதி? இது எந்த தொகுதி? வேளச்சேரிதான். வேளச்சேரியில இருக்கிறவங்க எல்லாருமே இதே சொல்றீங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு. கண்டிப்பா அது ஒண்ணுதான் முக்கியம் நமக்கு பெண்களுக்கு. ஆனா இங்க வேளச்சேரியில இருக்கிற எல்லாருமே சொல்றது பார்த்தா இங்க அவ்வளவு பெயின் நடக்குதுன்னா, இப்போ நம்ம மீன் மார்க்கெட் இந்த குப்பத்தூள்லவே நிறைய நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு தான் அந்த வேலையில இருந்தா, அவ தான் கொண்டு போய் அந்த இடத்துல எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு நல்லது நடந்தா அது அவங்களுக்கு செய்யலாம், ஒண்ணும் தப்பு இல்ல சொல்றாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப நம்ம யாரு நல்லவங்களா நம்ம பார்க்க முடியும்? 2000 2000 3000 10,000 கொடுத்தா கூட 10 நாளைக்கு எங்களுக்கு அது ஆகாது. நல்லதை செய்யட்டும். காசு வேணாம், பணம் வேணாம், பிரிச்சு வேணாம், மிஷின் வேணாம், எதுவும் வேணாம். பொருளாதாரம் வாழ்வாதாரம் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். சம்பாதிச்சு நாங்க சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு 10 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய் வேணாம். படிக்கிற பசங்க நல்லபடியா அதுங்களுக்கு கல்வி, இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பெரியவங்களே எங்களை மாதிரி வயசானவங்களே போக முடியலையாப்பா. நடக்குது தானே? நடக்குதா இல்லையா? நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை. நீங்க எதை சொன்னாலும் நல்லதுதான் நான் சொல்றேன். எனக்குன்னு சொல்ல வரல, ஊர்ல எல்லாருக்கும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களும் கண்குளோர பாக்குறோம், காது குதிர கேக்குறோம். யாரும் சொல்லி நாங்க பேசல, ஏன் புத்தியா பேசுறேன். நடக்குது. நல்லது செய்யறவங்க வரணும், யாரு வந்தாலும் நல்லது செய்யறவங்க வரணும். ஆமா, அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும். எங்களுக்கு அப்படி வேறுபாடுலாம் கிடையாது. செய்யறவங்களே இருந்தாலும் நல்லா செஞ்சா நல்லது தானே.
நல்லது செஞ்சா யாரு என்ன பேச போறாங்க? ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்லதை செய்யறவங்க வரட்டும். இப்ப வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். வீடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா அது தெரிய மாட்டுது. பணக்காரங்களுக்கே தான் வீடு இல்லாதவங்க சொல்லி எழுதி போட்டா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏழைப்பட்டதோ எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் வீடு இல்லாம நாங்க வாடகை கொடுத்துக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். வர்றவங்க யாரா இருந்தாலும் வர்றவங்க அந்த மாரி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அதை பொறுக்கி பார்த்து ஒரு 10 பேரை விசாரிச்சு ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா அவங்கள வந்து விசாரிக்கணும். யாருக்கு வீடு இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாரி கொடுக்கணும். திடீர்னு எடுத்தா எழுதி போட்டா இருக்கிறவங்களுக்கே எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்ப இல்லாதவங்களே தான் இருக்காங்க. அப்ப எங்க போய் சொல்றது? அந்த மாரி விசாரிச்சு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா அந்த மாரி ஓட்டு போட்டா அது ஒரு நியாயமான. நாங்க எதுவுமே நாங்க ஆசைப்படல. பணம் இந்த குடு அதை குடு இதை குடு, இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை தீர்த்து வைக்கணும். அவரு என்ன சொல்றாரு? எல்லாமே வரும்போது எல்லாமே தான் சொல்றாங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. கடைசி வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலையே. வந்துட்டா தரமா கில்லி வந்துட்டான் அப்படின்றதுல ஹீரோ ஒருத்தர் வரணும். 4 பேருக்கு நல்லதா செஞ்சுன்னு இருக்கணும். தவிர கெட்டது எதனா பண்ணானா அவனை போட்டுடணும். சொல்றது இதுதான் என்னோட கான்செப்டா சொல்ற. தப்பா நடக்குது, ஆனா ஆச்சே தப்பா தான் நடந்துனுக்குது.